அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சஹர் நேர நிகழ்ச்சியாக பல தகவல்களை நம்முடைய ஜமாத் சார்பாக நாம் வெளியிட்டு வருகிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய துவாக்களையும் நாம் ஒரு பாடமாக பார்க்க இருக்கிறோம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜத் தொழுகைக்காக எழும் பொழுது அதற்கென்று ஒரு பிரத்யோக துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துவாவை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக தஹஜத்துடைய நேரம் என்றாலேயே அது இறைவனுடைய அருள் அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு இரவிலேயும் அந்த இரவை 3 பகுதிகளாக பிரித்து அதில் அந்த 3வது பகுதியிலே இறைவன் அடிவானத்திற்கு வருகிறான். இறைவன் அடிவானத்துக்குன்னு அல்லாஹ் நேரடியாக அங்கே வரங்க போகிறதில்லை. இறைவன் அரிசில் தான் இருக்கக்கூடியவன். அந்த அளவுக்கு நமக்கு இறைவனுடைய அருள் அந்த டயத்தில் வருதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்படி இறைவன் வந்துவிட்டு கேட்பானாம், இந்த சந்தர்ப்பத்தில் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்படி பிரார்த்தனை செஞ்சால் நான் அவங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் ஃபஅஃபிர லஹு, நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அதை இந்த டயத்தில் என்னிடத்தில் கேட்க மாட்டாங்களா? இந்த டயத்தில் கேட்டால் ஃபஉதியஹு, அவங்க கேட்குறதையே நான் அவர்களுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த தஹஜத்தினுடைய நேரம் இரவை 3 பகுதியாக பிரித்து அதில் கடைசி 3வது பகுதியில் இருக்கக்கூடிய நேரம் இறைவனுடைய அருள் அதிகம் இறங்கக்கூடிய நேரமாக இருப்பதாகவும், அல்லாவே அந்த டயத்தில் நீங்கள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, ஏதாவது கேளுங்க, துவா செய்யுங்க, நான் நீங்கள் கேட்கறது தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நாம் எழுந்து ஒரு 2 ரக்காய் தொழுகிறோம். இப்படி இந்த மாதிரியான துவாக்களை நாம் சொல்கிறோம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன துவாவை ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சஹீஹுல் புகாரியில் 6317வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன் இப்னு அப்பாஸ் அவங்களால தஹஜத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதை அறிவிக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, அந்த இப்னு அப்பாஸ் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியர்களில் அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அக்கா பையன். இப்னு அப்பாஸ் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அக்கா பையன். அப்போ அவங்க சில நாட்களில் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க வீட்டிலேயே, அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிலேயே சில நாட்கள் இரவு தூங்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு இருக்கக்கூடிய நாட்களில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூங்கி இருக்கிறார்கள். நாம் சில செய்திகளை ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்குறோம். அப்படி தூக்கத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்தாங்க, நானும் தொழுவதற்காக எழுந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உழு செஞ்சுட்டு தொழுதாங்க, நானும் தொழுகைக்காக உழு செய்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இடது பக்கம் நின்னேன், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வலது பக்கம் நிறுத்தினாங்க என்று சொல்லக்கூடிய சில செய்திகளை எல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சினமாவாக இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க தஹஜத்துடைய நேரத்தில் சொல்லக்கூடிய துவாவையும் இப்னு அப்பாஸ் அவர்களால் கூற முடிகிறது. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி யத்தஹஜ்ஜத், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜத்துடைய நேரத்தில் எழக்கூடியவர்களாக இருந்தால் அப்போது கால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த நூறு சமாவாத்தி வல் அருள் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கையுமு சமாவாத்தி வல் அருள் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்தல் ஹக் வ வஅதுக ஹக் வ கவுலுக ஹக் வ லிகாஉக ஹக் வல் ஜன்னத்து ஹக் வ நாரு ஹக் வ ஸாஅத்து ஹக் வ நபிய்யுன ஹக் வ முஹம்மதுன் ஹக் அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ அலைக தவக்கல்து வ பிக ஆமன்து வ இலைக அனபுது
وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت என்ற இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்திற்காக எழுந்தால் சொல்லுவார்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கறதுக்கு மிக நீண்ட துவாவாக இருக்கலாம். அந்த துவாவில் உள்ளடைய இருக்கக்கூடிய சாரம்சம் என்ன, ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்க. அந்த துவாவில் அப்படி என்ன கருத்து இருக்கிறது? அல்லாஹும்ம இறைவா, லக்கல் ஹம்து உனக்கே புகழ் அனைத்தும், அந்த 100 சமாவாத்தி வல் அருள் வானங்களினுடைய பூமியினுடைய ஒளியாக நீ இருக்கிறாய். ஒமன் ஃபீஹின்ன இன்னும் அந்த வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்களுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தகைய ஜீவராசிகளுக்கும் நீ ஒளியாக இருக்கிறாய். வலக்கல் ஹம்து உனக்கே புகழ் அனைத்தும், அந்த கையுமு சமாவாத்தி வல் அருள் வானங்களையும் பூமியையும் நிர்வகிப்பவனாக நீ இருக்கிறாய். ஒமன் ஃபீஹின்ன இன்னும் அதில் இருக்கக்கூடிய வானங்கள் பூமிகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் நிர்வகிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். வலக்கல் ஹம்து உனக்கே புகழ் அனைத்தும், அன்தல் ஹக்கு நீ உண்மையானவன், வ வஅதுக ஹக்குன் உன்னுடைய வாக்குறுதி அது உண்மையானது, வ கவுலுக ஹக்குன் உன்னுடைய கூற்று உண்மையானது, வ லிகாஉக ஹக்கு நாங்கள் உன்னை சந்திக்கிறது உன்னுடைய சந்திப்பு அது உண்மையானது, வல் ஜன்னத்து ஹக்கு சொர்க்கம் என்பது உண்மையானது, வன் நாரு ஹக்குன் நரகம் என்பது உண்மையானது, வ சாஅத்து ஹக்குன் அந்த மறுமை நாள் என்பது அது உண்மையானது, வன் நபியூன ஹக்கு நபிமார்கள் உண்மையானவர்கள், வ முஹம்மதுன் ஹக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையாக வந்தார்கள். அல்லாஹும்ம இறைவா, லக்க அஸ்லம்து நான் உனக்கே கட்டுப்பட்டு விட்டேன், வ அலைக்க தவக்கல்து நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன், வ பிக ஆமன்து நான் உன்னையே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், வ இலைக்க அனபுது நான் உன் பக்கமே சார்ந்திருக்கிறேன், வ பிக ஹாசம்து நான் உன்னை கொண்டே வாதம் செய்கிறேன், வ இலைக்க ஹாக்கம்து நான் உன்னை கொண்டே வழக்குரையாடுகிறேன், ஃபக்ஃபிர்லி என்னை நீ மன்னிப்பாயாக, மா கத்தம்து வமா அஹர்து நான் எதை முற்படுத்தி செய்தேனோ அதையும் நீ மன்னித்து விடு, ஒமா அஹர்து எதை நான் இன்னும் அடுத்து செய்வேனோ அந்த பாவங்களையும் மன்னித்து விடு, ஒமா அஸ்ரர்து ஒமா அஅலன்து நான் எதை ரகசியமாக செய்தேனோ அதையும் மன்னித்து விடு, ஒமா அஅலன்து வெளிப்படையாக நான் செய்த தவறுகளையும் இறைவா நீ மன்னித்து விடு, அன்தல் முகத்திமு நீயே முற்படுத்தக்கூடியவன், வ அன்தல் முவஹிரு நீயே பிற்படுத்தக்கூடியவன், லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. அப்ப தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஏற்கனவே முதல்ல பார்த்தோமே, அந்த டயத்தில் நாம் பிரார்த்தனை செஞ்சா அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், நாம் கேட்டதை வழங்குகிறான் என்று சொன்னால் இதில் என்னென்ன அம்சமெல்லாம் உள்ளடக்கி இருக்குது? இறைவனை புகழக்கூடிய வார்த்தையாக நீந்தான் புகழுக்குரியவன், வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியானவன் நீந்தான், வானத்தையும் பூமியையும் நிர்வகிக்கக்கூடியவன் நீந்தான் என்கிற இறைவனை புகழ வேண்டிய விஷயத்தை புகழ்ந்து விட்டு அடுத்து என்னென்ன அம்சம் எல்லாம் வந்தது? வலக்கல் ஹம்து இறைவா உனக்குத்தான் எல்லா புகழும், அன்தல் ஹக் நீ உண்மையானவன். நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. வ வஅதுக ஹக்குன் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, அதே மாதிரி வ கவுலுக ஹக்கு நீ கூறிய அத்துணை கூற்றுக்களும் நான் இந்த குர்ஆனை உண்மை என்று சொல்லுகிறேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நீ என்னென்ன வகை செய்தியை அருளினாயோ அத்துணை நான் உண்மை என்று உன்னுடைய கூற்றை உண்மை என்று நம்புகிறேன். வ லிகாவுக ஹக்கு இறைவன் நாங்கள் எல்லாரும் உன்னைத்தான் சந்திக்க போறோம், உன்னுடைய சந்திப்பை நான் உண்மை என்று நம்புகிறேன். அப்ப அந்த சந்திப்பை உண்மைன்னு நம்ம நம்பினோம்னா அந்த சந்திப்புல நாம நல்ல நிலையில சந்திக்கணுன்ற கருத்து உள்ள இருக்குது இல்ல. நான் ஒரு குற்றவாளியாக ஒரு பாவியாக அல்லாஹ்வை போய் பார்த்துடக்கூடாது, நான் இறைவனை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டவனாக இறைவன் சொன்ன சட்டத்திட்டங்களை கேட்டு நடந்தவனாக உன்னை சந்திக்கணும் என்ற அவ்வளவு சாராம்சமும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. உன்னுடைய சந்திப்பு என்பது உண்மையானது. அதே மாதிரி வல் ஜன்னத்து ஹக்கு நீ நல்லவர்களுக்கு தயாரித்திருக்கிற சொர்க்கம் உண்மை நம்புறேன். வன் நாரு ஹக்கு நரகத்தை நான் உண்மை என்று நம்புகிறேன். வ சாஅத்து ஹக் அந்த மறுமையினால உண்மை நம்புறேன். அப்ப அந்த சொர்க்கத்தை நரகத்தை மறுமையை நாம் உண்மை என்று நம்பினோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அதை நோக்கித்தானே போகணுங்கிற ஒரு கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு இறைவனை கொண்டு போய் சேர்த்துரு,
நரகத்தில் என்னை காப்பாத்திரு என்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபியூன ஹக்கு, நபிமார்கள் உண்மையானவர்கள், முஹம்மதுன் ஹக்கு, முகமது நபி உண்மையானவர்கள், இப்படி எல்லாத்தையுமே நம்ப வேண்டிய விஷயத்துல நான் கரெக்டா நம்புறேன், இறைவன் அதுக்கு உதவி செய்து விடு என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த துவா நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி அதனுடைய அடுத்த பகுதி என்ன வருது? அல்லாஹும்ம லக அஸ்லம்து, இறைவா நான் உனக்கே முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பவன். அதே மாதிரி அலைக்க தவக்கல்து, என்ன விஷயம் வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் நான் உன்னையவே சார்ந்திருக்க, உன்மீதே நான் தவக்கல் வைக்கிறேன். வபிக்க ஆமன்து, உன்னையே நான் நம்பிக்கை கொள்கிறேன். வ இலைக்க அனபுத்து, நான் உன் பக்கமே சார்ந்திருக்கிறேன். முழுக்க முழுக்க தன்னிடத்தில் தன்னை அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைப்பதை போல நீ சொன்னதைத்தான் கேட்பேன், நீ சொன்ன விஷயத்துல நான் சரியா நடந்துக்குவேன், என்ன சிக்கல் வந்தாலும் எனக்கு நான் பொறுப்பாளியாக உன்னைத்தான் நான் ஆக்கி வைப்பேன், அந்த அளவுக்கு நான் உன் மேல தவக்கல் வைப்பேன், உன்னையே சார்ந்திருப்பேன் என்று சொல்வது போன்ற வார்த்தைகள் இருக்குது. வபிக்க ஹாசம் தூ, நான் வழக்குரைப்பதாக இருந்தாலும், வ இலைக்க ஹாக்கம் தூ, அதே மாதிரி நான் தீர்ப்பு பெறுவதாக இருந்தால் எல்லாம் உன் பக்கம் தான் இருக்கும் என்று முழுக்க முழுக்க தன்னுடைய உதவிகள் எல்லாத்தையுமே அல்லாஹ்விடத்துல சாட்டுற மாதிரியும், நான் அல்லாஹ்வுக்கு தான் அடிபணிந்து நடப்பேன் என்கிற ஒரு கோரிக்கையை வைப்பதை போலவும் அந்த பத்திகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அதற்கு அடுத்த பத்திகள் என்ன சொல்லுகிறது? ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து, நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் மனிதர் அடிப்படையில், அந்த தவறுகளை இறைவா நீ மன்னிச்சிரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் இந்த நபி மொழியில பார்த்தோம்ல, இந்த டயத்தில் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை பார்க்கிறோமே. அப்ப இந்த துவா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து, நான் முன்னால் செய்த பாவத்தை இறைவன் மன்னித்து விடு. ஒமா அஹர்து, நான் பின்னால் செய்ய இருக்கிற அந்த பாவத்தை மன்னித்து விடு. அதே மாதிரி ஒமா அஸ்ரர்து, யாருக்கும் தெரியாம ரகசியமா நான் தப்பு பண்ணால் அதையும் மன்னிச்சிரு. ஒமா அயலன்து, நான் வெளிப்படையாக செய்த தவறுகளை மன்னித்து விடு. ஆக மொத்தம் நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விதமாக இருக்குது. அப்ப இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கிய அந்த பிரார்த்தனையை நாமும் ஒவ்வொரு நாட்களிலேயும் தஹஜத்துடைய தொழுகைக்காக எழுந்து தொழுவதற்கு முயற்சிக்கணும். அப்படி தஹஜத்துடைய தொழுகை தொழுகக்கூடியவர்கள் அவங்க அந்த தொழுகைக்காக எழுந்திருக்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை மறவாமல் நாம் செய்தோம் என்று சொன்னால் இதுவும் நமக்கு பல்வேறு அம்சங்களை இந்த உலகத்திலேயும் சரி அல்லாஹ்வையே சார்ந்திருந்து இறைவனுடைய உதவியை பெற்று தருவதற்கு, மறுமையிலும் சரி முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவதற்குரிய பல்வேறு அம்சங்களை இந்த துவா நமக்கு சொல்லி தருகிறது. அந்த துவாவை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில முறையாக கடைபிடிக்கணும். இப்ப அந்த துவாவை மீண்டும் உங்களுக்கு ஒரு எடுத்து சொல்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூறு சமாவாதி வல் அரு வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கையிமு சமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த் அன்தல் ஹக்கு வ வஅதுக ஹக்கு வ கௌலுக ஹக்குன் வ லிகாஉக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் வ ஸாஅத்து ஹக்குன் வன் நபிய்யூன ஹக்குன் வ முஹம்மதுன் ஹக்குன். அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ அலைக தவக்கல்து வ பிக ஆமன்து வ இலைக அனபுது வ பிக ஹாசம்து வ இலைக ஹாக்கம்து ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஹர்து வ மா அஸ்ரர்து வ மா அஅலன்து அன்தல் முகத்திமு வ அன்தல் முவஹிரு லா இலாஹ இல்லா அன்த. அப்போ இது போன்ற அந்த பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் தஹஜத்துடைய நேரத்தில் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா நற்பலன்களையும் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் இன்ன பிற துவாவை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்